ராம் ராம். மணித்வீபம்ங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு பாட்டு பார்க்குறோம். மணித்வீபம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அம்பாளோட தாமம். அங்கே சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் வாசம் பண்ணுறா அப்படின்னு இந்த மணித்வீபத்தை பற்றி ரொம்ப தேவி பாகவதத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இதோட மணித்வீப வர்ணனம்னு தெலுங்கில் பாடின்னு இருக்கா. நிறைய பேர் பாடுறா, பல ராகங்களில் பல விதங்களாக பாடின்னு இருக்கா. அப்போ அது நம்ம என்ன பிரார்த்திச்சுட்டாலும் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது மணித்வீபம் இந்த வர்ணனை பாடினா நடக்கும்னு இருக்குது. முக்கியமாக புது வீடு வாங்கணும்னோ கட்டணும்னோ இருக்கிறப்போ இது பாடினாலும் நல்லது. இந்த கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அந்த புது ஆற்றுல இது பாடினா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறா. அப்போ அது கம்ப்ளீட்டாக தெலுங்கில் இருக்குது. நம்மள மாதிரி தமிழில் எல்லாருக்கும் அது புரியணுங்கிறதுக்காக அதில் என்ன இருக்கோ அந்த தெலுங்கு பாட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எங்கள் அம்மா பத்மாவதி ராதாகிருஷ்ணன் பண்ணியிருக்கா. அதை இன்னைக்கு யதாசக்தி சமர்ப்பணம் பண்ணுறோம். ராம் ராம். மகாசக்தி மணித்வீபவாசினி மூவுலகீர்க்கும் மூல பிரகாசினி மணித்வீபத்தில் மந்திரரூபிணி மனக்கோவிலில் உறையும் பரிபூரணி கந்தம் கமழும் மலர்வனங்களில் மணமிக வீசும் தங்க தாமரைகள் மனமினும் கோவிலில் மனோன்மணி உறையும் நிச்சல மனமே மணித்வீபம் அழகுடன் மிளிரும் அலங்காரங்கள் அழகான ஸ்வர சுந்தர பதுமைகள் சொற்சுவை மிகுந்த காவிய நாடகங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே மணமிக வீசும் பாரிஜாத்த மலர்வனங்கள் சுரமுனிவர்கள் சூழும் நல்லோர் குழுமங்கள் இசைவல்லுனர்களின் இனிய ராகங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே அன்னையின் அருட்சக்தியாலே உதித்ததே அந்த மணித்வீபம் அன்பின் இருப்பிடமாமதுவே பேரின்ப வீடாகும். பத்மராகங்கள் பொன்தாமரைகள் 10 யோஜனையளவு பறந்து விரிந்திருக்கும் நறுமணம் வீசும் சந்தன மரங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே 64 கலைவாதர்கள் வரங்களை அருளும் 16 சக்திகள் பரிவாரத்துடன் கூடிய பஞ்சபிரம்மங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே அஷ்டமா சித்திகள் நவநவ நிதிகள் அஷ்டதிக்கின் திக்பாலகர்கள் சிருஷ்டிகர்த்தாக்கள் ஸ்வர்கலோகங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே கோட்டி சூரியர்களின் பிரகாச ஒளியும் கோட்டி சந்திரர்களின் குளிர் தரும் ஒளியும் கோட்டி தாரைகளின் தகதக ஒளியும் மணித்வீபத்தின் பெருநிதியாமே
வெண்கலமய பிராகாரங்கள் வெள்ளிமயமான சுற்றுச்சுவர்கள் மாணிக்கமய மாடவீதிகள் ரத்தினங்கள் நிறை கூட கோபுரங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே பஞ்சாமிருதமய அருவிதாரைகள் பஞ்சலோகத்தாலான பிராகாரங்கள் பிரபஞ்சத்தை ஆளும் பிரஜாபதிகள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே இந்திரநீலமணி கோட்டை சுவர்கள் வைரவைடூரிய கோட்டை கொத்தளங்கள் புஷ்யராகமணி சுற்றுச்சுவர்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே சப்தகோட்டி மகாமந்திர வித்யைகள் சர்வ சுகம் தரும் இச்சாசக்திகள் ஸ்ரீ காயத்ரி வடிவ ஞான சக்திகள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே மிளிரும் விதவித முத்து குவியல்கள் தகதகக்கும் சந்திரகாந்த கற்கள் வித்யைகளின் வடிவ மரகத மலைகள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே பக்தி ஞான வைராகிய சித்திகள் பஞ்சபூதங்கள் ஐவகை சக்திகள் சப்தரிஷிகள் நவகிரகங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே கஸ்தூரி மல்லிகை மலர்வனங்கள் சூரியகாந்தி நிகர் அற்புத கிரகங்கள் ஆறு ருத்துக்கள் சதுர்வேதங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே அன்னையின் அருட்சக்தியாலே உதித்தது அந்த மணித்வீபம் அன்பின் இருப்பிடமாம் அதுவே பேரின்ப வீடாகும் மந்திரினி தண்டினி சக்தி சேனைகள் காளி சாமுண்டி சேனாபதிகள் 26 சக்தி தேவிகள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே வெள்ளி பொன்மய அழகிய மலைகள் எண்ணிலடங்கா தேவி சேவகர்கள் கோமெதக மணிமய அழகிய குகைகள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே 7 கடல்கள் பல்வகை பொக்கிஷங்கள் யக்ஷ கிண்ணர கிம் புருஷர்கள் அநேக உலகங்கள் நதிகள் வனங்கள் மணித்வீபத்தின் பெருநிதியாவே மானிட மானவ தேவகணங்கள் காமதேனு கல்பக விருக்ஷம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமூர்த்திகள் மணித்வீபத்தின் பெருநிதியாமே அன்னையின் அருட்சக்தியாலே உதித்ததே அந்த மணித்வீபம் அன்பின் இருப்பிடமாம் அதுவே பேரின்ப வீடாகும் பேரின்ப வீடு
கோட்டி கோட்டியான அழகிய தேவதைகள், சகல வேதங்கள் உபனிஷத் வடிவங்கள், 16 இதழ் பத்மசக்திகள், மணித்வீபத்தின் பெருநிதியாவே. மகோன்னதமான திவ்யாயுதங்கள், மகாபுருஷர்கள், வீரமாதர்கள், உன்னத லோகங்கள், உன்னத சக்திகள், மணித்வீபத்தின் பெருநிதியாமே. ஸ்ரீ விக்னேஸ்வரர் குமாரசுவாமியுடன் ஞானமூர்த்தி தரும் தியான மண்டபமும், மணிமயமான அழகு மண்டபங்கள், மணித்வீபத்தின் பெருநிதியாமே. பஞ்சபூதங்கள், தேவதேவிகள், அநேக ரூப சக்தி வடிவங்கள், குல கொழுந்தருளும் சமுதாய நிலைகள், மணித்வீபத்தின் பெருநிதியாமே. சிந்தாமணிகள், நவரத்னங்கள், 100 யோஜனை தூர வைர குவியல்கள், அநேக வனங்கள், மருதத மலைகள், மணித்வீபத்தின் பெருநிதியாமே. சர்வசுக வடிவ சேனாபதிகள், இனிய நாட்டியமும் இனிய சங்கீதங்கள், பலவிதமான போக சௌபாகியங்கள், மணித்வீபத்தின் பெருநிதியாமே. அன்னையின் அருட்சக்தியாலே உதித்ததே அந்த மணித்வீபம், அன்பின் இருப்பிடமாம், அதுவே பேரின்ப வீடாகும். மூவுலகு 14 உலகிற்கும் மேல் சர்ப்பலோகமென்னும் உலகம், மூவுலகிற்கு 14 உலகிற்கும் மேல் சர்வலோகம் என்னும் உலகம். இந்த சர்வலோகமே மணித்வீபம், இந்த சர்வலோகமே மணித்வீபம். மூவுலகு 14 உலகிற்கும் மேல் சர்வலோகம் என்னும் உலகம். இந்த சர்வலோகமே மணித்வீபம், இதுவே ஜகதன்னையின் இனிய உறைவிடமாம். சிந்தாமணி மண்டபத்தில் பஞ்சபிரம்ம கட்டிலின் மேல் சிவசக்தி ரூபமாய் மகேஸ்வரனின் மடியில். சிந்தாமணி மண்டபத்தில் பஞ்சபிரம்ம கட்டிலின் மேல் சிவசக்தி ரூபமாய் மகேஸ்வரனின் மடியில். தேவி ஸ்ரீ மனோன்மணியாய் உரைகின்றாள் மணித்வீபத்தில். தேவி ஸ்ரீ மனோன்மணியாய் உரைகின்றாள் மணித்வீபத்தில். மணிமணமான நகைகள் அணிந்து சிந்தாமணியான தேவி புன்னகை மிளிர அழகுக்கு அழகாய் அருள் பாலிப்பாள். அழகு மிளிர் மணித்வீபத்தில் அன்னையை தினம் அன்புடன் சுதித்து மனதை அர்ப்பித்து அர்ச்சனை செய்து பாடி பணிந்தவரை
அஷ்டைஸ்வர்யம் அளித்து அன்புடன் காப்பாள் ஆதிபராசக்தி. புதுமை மனை கட்டி பொலிவுடன் வாழ்ந்திட புதுமனையில் அன்னையின் மணித்வீப ஸ்துதியை 9 தடவைகள் ஸ்துதித்து பாடிட பெருகும் இன்பம் தொலையும் துன்பம் இறுதியில் வீடு பேருடன் இன்பம் கிட்டும். இறுதியில் வீடு பேருடன் இன்பம் கிட்டும். அன்னையின் அருட்சக்தியாலே உதித்ததே மணித்வீபம். அன்னையின் இருப்பிடமாம் அதுவே பேரின்ப வீடாகும். அன்னையின் இருப்பிடமாம் அதுவே பேரின்ப வீடாகும். மணித்வீப வர்ணனையை பாடி பணிபவர் இல்லங்களில் அன்னையின் அருள்மழை என்றும் பொழியும். மணித்வீப வர்ணனையை பாடி பணிபவர் இல்லங்களில் அன்னையின் அருள்மழை என்றும் பொழியும். அன்னை அழகுடன் அமர்ந்து அருளாட்சி செய்வாள். அன்னை அழகுடன் அமர்ந்து அருளாட்சி செய்வாள். இது சத்தியம் வேத வாக்கியம். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் வேத வாக்கியம். மங்களம் ஜெய மங்களம், மங்களம் சுப மங்களம், மங்களம்.